இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலரான தர்பூசணிலாம் விதைச்சி அறுவடை பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதான் நேராக நம்ம தோட்டத்துக்கே போய் வாங்கி சாப்பிட்லாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். எல்லா கலரும் இருக்கா? தர்பூசணி கொடுத்தா 10 ரூபாய். சரி சரி. இதெல்லாம் வந்து 20 ரூபாய். அதெல்லாம் வேற கலர். ஆமாம். இது நார்மல். இது 4 வச்சு கொண்டுறலாம் இருக்கு. தச்சு கொண்டுருவா. பாருங்க, இதுவும் தர்பூசணி தான். என்ன அப்படி கிடையாது. கையெழுத்து பார்ப்பீங்களே நான். ஓனர் அப்படிதான் சொல்லுவார். யார் வந்தாலும் கட் பண்ணிட்டா. நல்லா ஊனை தான் ஃபோன் அடித்தேன். அங்கே ஹஸ்பண்ட் 2 பேர் பக்கத்தில் இது ஆரம்பிச்சுக்கிறா. ஆனா இல்ல, இது ரெட்டாவும் இல்ல, தர்பூசணி இந்த கலர்லயும் இருக்காது. இது ரெட் வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன கலர்ல இருக்கு. இந்தாங்க ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுக்கு சாம்பிள் டெஸ்டிங். தர்பூசணி கலர் இது வேற கலர் தான். நல்லா தான் இருக்கு. இது வந்து தர்பூசணி கலர்ல இல்ல, ஆரஞ்சு ரெண்டு மிக்சிங். இங்க பாரு, இது ஆரஞ்சு பா. இது எல்லோ என்னது? ஆரஞ்சு. இதை சாப்பிட்றதா இதை சாப்பிட்றதா? எல்லோ கலர் தர்பூசணி வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருப்பீங்க, நான் வரைக்கும் பார்த்ததில்ல, சாப்பிட்டதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது காயனா? கட்டர் சைஸ், கட்டர் சைஸ். ஓகே. ஃபைனலி நாங்க வந்து இந்த தர்பூசணி தோட்டத்துக்கு வந்தாச்சு. தர்பூசணி தோட்டம் தான் எங்க இருக்கு? சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ மாடு காய் தட்டில வாங்கி விட்ட மாதிரியே சாப்பிடுறோம். எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா தர்பூசணி கொடுத்த தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் ஓனரு யார் வந்தாலும் அறுத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி கொடுத்து அனுப்பு. ஆமா, வெரி குட். நல்ல 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 பாலிசி. போறதுனால நமக்கு நஷ்டம் வராது. அவங்க நிம்மதியா போகணும் வீட்டுக்கு. ஏன்னா எது நல்லா இருக்குமோ, எது அந்த யோசனைக்கு போக கூடாது. அதனால கிளியரா சாப்பிட்டு எது நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு மன திருப்தியோட வாங்கிட்டு போகணும். கட் பண்ணி தரவா? புது புது ஐட்டம் போட்டு எங்க சேலம் மாதிரி தொடும்போதே வெடிக்குது. அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுடா. ஏய் சூப்பரா இருக்கு. செம சூப்பரா இருக்குப்பா. இது கலரு இதுதான் எனக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அது மாதிரி ஃப்ரீயா சாப்பிடணும் சொல்லி தரேன். போய் சாம்பிள் சாப்பிட்டு ஓனர் வீடியோ பார்த்தனா பாத்துங்க. நல்லா இல்லன்னு இந்த சொல்லிட்டு ஆளுங்களா விடாதீங்க. ஆனா இது சூப்பரா இருக்கு. ரெண்டா கட்டிங் காயா இருந்தா நீ சொல்ற மாதிரி கேட்றங்க. ரெண்டு பேரும் செஞ்சுறா. இது நான் ஒயிட் கலர்ல இந்த மூணு கலர்ல 6000 எடுத்துறேன். முடிஞ்சு 6000. அம்மாக்கு அது அது அகோடு செப் ஏமாத்தி வாங்கி வீடு போடுங்க. இருக்கா? கிருமி இருக்கா போட்டா? கிருமி இல்லப்பா. வந்து கலர் தர்பூசணி சாப்பிட ஆசைப்பட்டேன். கூட்டு வந்து எப்படி இருந்துச்சு எல்லா டேஸ்ட் உங்களுக்கு? எது நல்லா இருந்துச்சு? எந்த கடை நல்லா இருந்துச்சு? எனக்கு ஆரஞ்சு பிடிச்சிருக்கு. நல்லா ஆரஞ்சா? உனக்கு ஆரஞ்சா? உனக்கு எல்லோவா? உனக்கு எல்லோவா? உனக்கு உனக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு தர்பூசணி? ரெட் இதானா இவன் நான் கையில வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. இந்த பழம் பூசின பழமா பூசாத பழம் செக் பண்ணுங்க. சாப்பிட்டு நாக்குல ஓட்டலனா அது நல்ல பழம். பாருங்க, அவங்க டிஷ்யூலாம் வச்சு தடவி பார்ப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. தலைவி எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா? இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது தெரியல யாருக்கு என்ன பண்றது. நம்மள மாதிரி அறிவாளி வேணும். 1 2 3 4 ஓகே 4 டிஃபரண்ட் கலர்ல நம்ம வந்து பழம் வாங்கியிருக்கோம். இது என்னப்பா வெயில்ல வெடிச்சிருச்சா? வெயில்ல வெடிச்சிருதா? எத்தனை ஏக்கர் போட்டுருக்காங்க? 5 ஏக்கர் தர்பூசணி போட்டு வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் சரி, இதெல்லாம் தேடி தேடி யார் பறிக்கிறது கேட்டா? எத்தனை பேர் இருக்கீங்க?
5 ஏக்கர் சுற்றி தர்பூசணியை போட்டு வச்சிருக்கீங்க ஃபுல்லா? எப்பா சரி. ஆனால் இந்த களைச்செடியெல்லாம் வளர்ந்துச்சு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓட்டுறீங்க இப்போ? ஆ ஓ ஆஹா நல்லா போதா? நல்லா போதாண்ணா? அப்படியா? எல்லோ கலர் தேடுறேன், கிடைக்கவே இல்லை. வெளியில் மட்டும் தான் எல்லோ கலர் இருக்கு. உள்ள எல்லோ கலர் எல்லோ கலர் கிடைச்சி விட்டது. போட்டுரு. காய் காய் தான் பார்த்து எடுத்து பார்த்தாலே எல்லாம் வரல. சும்மா குட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் காய் இல்லைப்பா. பாருங்க, எல்லோ கலர் வந்து அறுவடாகி முடிஞ்சிருச்சான். ஸோ எனக்கு இந்த ஒரு பீஸ் தான் கிடச்சிது, அதுவும் காய் தான். என் பொண்ணு வேற பறக்கிறா. இந்தா சாப்பிடு. ம் நாளைக்கு என்ன சொல்லுவேன்? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது இது. ம் எனக்கு வேணாம்பா, சும்மா இது கேளு. இல்ல இது கண்ணி பரவாயில்ல, அதை உடச்சிட்டு யாரு சுகுணா நல்லா இருக்கா பாருங்க. நல்லா இருக்கா? கட்டு கட்டு கட்டு. ஐயோ ஸ்வீட்டா எனக்கு. நீ பாரு சித்தி சித்தி இல்ல உடஞ்சிச்சுங்க, அது நடுமத்து உடஞ்சது. உடஞ்சது போல பார்த்துட்டு தான் வந்துக்கிறோம். இது யாருக்கு? இது ரெட் கலர் ரோஸ் கலர் அது. இல்லைப்பா, ஆனால் சப்பு தான்ப்பா இருக்கு. நம்ம தாத்தா எனக்கு லாஸ்ட்டாக கட் பண்ணி கொடுத்த நார்மல் தர்பூசணி அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஸோ அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். அதனால் அவர் வந்து இந்த ஸ்டேட் தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார். வாப்பா இங்கேயே வந்து நான் உனக்கு ஒரு நல்ல தர்பூசணியாக பறித்து கொடுக்குறேன்னு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான் போட்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தர்பூசணி தான், ஆனால் நம்ம நாட்டு ரகம் கிடையாது. ஸோ இதிலே வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை, செகண்ட் அறுவடை அது மாதிரிலாம் இருக்குது. அதான் ஃபஸ்ட் கேட் செகண்ட் கேட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் இது ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போலக்கு, டேஸ்ட் வைஸ்லையும் சரி சைஸ் வைஸ்லையும் சரி. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கட்லேருந்து ஒரு தர்பூசணி சும்மா பக்காவாக பறித்து கொடுத்துறாரு தாத்தா. நான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லா தர்பூசணியுமே நல்லா தான் இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. ஒரு காய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நேரத்தில் மாறும். அதனால் நார்மல் தர்பூசணி கூட ஒரு சில நேரத்தில் ஸ்வீட்டாக இருக்கலாம். ஸோ அது வந்து காய் எப்போ பறிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. அப்புறம் நீங்களும் யாராவது இந்த தோட்டத்துக்கு நேரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இருக்கார் பாருங்கள், இவர் தான் ஓனர். அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. ஸோ அவர்கிட்ட கால் பண்ணி எப்போ வரணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த தோட்டத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1959 ஐயா காமராஜ் அவர்களால் திறக்கப்பட்ட வீடு டேம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதையும் போய் பார்க்கலாமேன்னு அப்படியே குடும்பத்தோடு கிளம்பி வந்துட்டோம். தர்பூசணி சாப்பிட்டு பார்க் இருக்குப்பா. சரி பார்க்கு போகுமா? சறுக்கி விளையாடுமா? சறுக்கி விளையாடுமா? போணுமா? சரி பாப்பா. இது என்ன தண்ணியுமா? இது என்ன தண்ணி? இது என்ன தண்ணி? பால் தண்ணியா? வித்தியாசமான ஒரு தண்ணியை சொல்றான். டைமிங் ஜாலியா? அங்க பாருங்க ஒருத்தன் ஒண்ணுனே வரான். வா 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 சென்டர்
எல்லாத்துக்கும் ஓடுறா பாருங்க. பாவம் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு. அங்க பாரு குதிரை. ஓகே என்னது இது குதிரையா? சரி. இங்க பாருங்க, இந்த சர்க்கேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கான். பைபிள் இங்க விட்டுக்கிட்டு அதிலே ஏறி உடச்சி எடுத்துருங்க போல. இதை வேற நாளை பின்ன வரவங்க விளையாடணும் பார்த்து. இறங்கின வழியா ஏறுதுங்க திரும்பி. கார்த்திகா, நீ என்ன பண்ற? என்ன கார்த்திகா, உனக்கு இது தேவையா? உனக்கு இது தேவையான்னு கேக்குறேன். தேவையா? 10வது ரவுண்டு போறா பாருங்க பிரியா. இது என்ன இது? போ அதுக்குதான் ரிஸ்க் எடுக்க கூடாது. யார் ஃபர்ஸ்ட்? காலை பின்னாடி போய் மடக்கணும், ஃப்ரண்ட்ல நீட்டணும்.